ஜமீன்தார் ஐயா, நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல இந்திராவதி, நீ என்கிட்ட சொன்ன எந்த விஷயமும் தப்பு கிடையாது. நம்மளோட காதலை காப்பாத்த நீ என்ன வேணா செய்வேங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சீமா உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. அதனால அவளுக்கு எதிராக சதி பண்றதுக்கு உனக்கு முழு அதிகாரம் இருக்கு. பாத்தியா சீமா, உன் தந்திரம் எல்லாம் வெளியில தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு காலமா ஜமீன்தார் ஐயாவை நீவும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த. ஆனா இனிமே அது நடக்காது. ஏன்னா நீ பண்ற ஒவ்வொரு சதிக்கும் நான் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். போன ஜென்மத்துல ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு சூனியக்காரியா மாற நீ முயற்சி பண்ண. உன் மாய தந்திரங்களை வச்சு எங்களை கொன்னுட்ட. அப்புறம் இந்த ஜென்மத்துல நான் என்னோட உண்மையான காதலுக்காக கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராட போறேன். போய் சொல்லிட்டு இருக்கா இவ. பிரேம், தயவு செஞ்சு இவ போய் சொல்றா, நம்பாதீங்க. சூனியக்காரி நான் இல்ல, இதோ இவதான். போன ஜென்மத்துல சூனிய மந்திர தந்திரங்களை இவதான் கத்துக்கிட்டா, நான் கிடையாது. நான் சொல்றத நம்புங்க, நான் உண்மையதான் சொல்றேன். இவ இப்பவும் சூனியக்காரிதான். ரொம்ப ரொம்ப பிரமாதம் சீமா. இப்பதான் உன்னோட சுயரூபம் என்னன்னு வெளியில தெரிய வருது. 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பொய்ய எல்லாருக்கும் முன்னாடியே சொன்னியோ, திரும்பவும் அதே பொய்ய வச்சு எங்க 2 பேரையும் பிரிக்கலன்னு பாக்குறியா? நல்லா ஞாபகம் வச்சுக்க சீமா, நீ எவ்வளவு பொய் சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லிக்கோ. ஆனா நீ சொல்ற பொய் உண்மையாகாது, கண்டிப்பா உண்மையாகாது. ஜெய் துர்கா தேவி, இதை எந்த விதத்துல நியாயமா? போதும். ரொம்ப நடிக்கிற. வேணா பெரியத்த, நீங்க அங்கேயே இருங்க, தயவு செஞ்சு இங்க வராதீங்க. இல்ல சீமா, இந்த சமயத்துல நான் பிரேம் கிட்ட பேசியே ஆகணும். இத தவிர வேற வழியே இல்ல. பிரேம், உனக்கு தெரியும்ல, நான் என்னைக்குமே தப்புக்கு உடந்தையா இருக்க மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ சொல்றது எல்லாமே போய். சீமா எதுவுமே பண்ணல. சீமா உன்னை இவகிட்ட இருந்து காப்பாத்ததான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவதான் சூனியக்காரி. பிரேம், இங்க நிக்கிறது உன்னோட மனைவி சீமா. இவ நம்ம குடும்பத்தை ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும் காப்பாத்திருக்கா. இவ யாரையுமே எப்பவுமே கஷ்டப்படுத்தி பார்த்ததே இல்ல. நீ நினைக்கிற மாதிரி இந்த குடும்பத்துக்கு யார் மூலமாவது தொந்தரவு இருக்குன்னா இந்த ஒருத்தியால மட்டும்தான். இவளாலதான் நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. பிரேம், பிரேம், என் கண்ண பாருப்பா. உனக்கே நல்லா தெரியும், உன்னோட பெரியத்த உன்கிட்ட எப்பவுமே பொய் சொல்ல மாட்டான்ல. உனக்கு தெரியும் இல்லப்பா? எனக்கு எதுவும் தெரியாது. பிரேம்,
இதெல்லாம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? வேண்டாம் சித்தார்த், நீ போன காரியம் என்னாச்சு? அவங்க இங்க வர ஒத்துக்கிட்டாங்க பாட்டிமா. இப்ப வந்துருவாங்க. இல்ல, அந்த பொம்பளை இங்க வர வேண்டாம். இதோ வந்தாச்சு. உங்க வீட்டோட இன்னொரு பிள்ளையும் வந்துட்டானா? நீங்க போடுற நாடகத்துல இவனும் இருக்கான்ல. ஜமீன்தார் ஐயா, இவனையும் இந்த சீமா வசியப்படுத்தி வச்சிருக்கா. என்ன? இல்ல இல்ல இல்ல, இவன் எதுவும் பண்ண மாட்டான். நான் இவனை போக சொல்லிடுறேன், கொஞ்சம் இருங்க. அவன் சுயனோட இல்லப்பா, அதனால நீ முதல்ல இங்க இருந்து போயிடு, சீக்கிரமா போ. இல்ல பாட்டிமா, இங்க எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் சொல்றது கேளு, முதல்ல இங்க இருந்து போயிடு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுப்பா சீக்கிரமா. நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்ப நேரமே சரியில்லை, அதனாலதான்ப்பா சொல்றேன், சீக்கிரமா போ. முதல்ல இங்க இருந்து சீக்கிரமா போ. போன்னு சொல்றேன்ல, போ முதல்ல. என் மேல சத்தியமா சொல்றேன், போ. பெரிய பாட்டி, நான் சொல்ல எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல போ. அந்த பொம்பளையை தடுத்து நிறுத்து. ஜமீன்தார் ஐயா, பரத்வாஜ் குடும்பத்தை இந்த சீமாவோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில கொண்டு வந்தே ஆகணும். இதுக்கு இப்போ ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அதை செஞ்சா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். சீமாவை நான் கொல்றேன். இன்னைக்கு இவ செஞ்ச தப்புக்கு நிச்சயமா நான் தண்டனை கொடுத்துதான் ஆகணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி சீமா உனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா. அதுக்கான தண்டனைய இந்த ஜென்மத்துல நான் இவளுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு என்னோட கையால நான் இவளை கொல்ல போறேன். ஏன் பிரேம் இப்படி எல்லாம் பண்ற? அவ உன்னோட சீமா பிரேம். என்னடா பண்ற? பிரேம், என்ன பண்ற? விடு அவளை. சீமா விடு. சொன்னா கேளு. பிரேம், ஐயோ சீமா விடு. விடு பிரேம், சொன்னா கேளு. பிரேம், கேளு. விடு பிரேம். பிரேம், விடு. பிரேம் இந்திரவதியோட வசியத்துல இருக்காரு. அதனாலதான் ஏல பண்றோட தெரியாமலே பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சீமாவை ஏதாவது பண்ணிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிரேம் தண்ணியை மன்னிச்சுக்க மாட்டாரு. இவர் உங்களோட பிரேம் இல்ல, ஏன் மாய தந்திரத்துல ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காரு. இவராலதான் சீமா அழிய போறா. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல.